ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான தரிசனத்துக்கான ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு செப்டம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ புக் பண்ண எல்லாருக்குமே ஹாப்பி அங்க பிரதர்ஷன சேவா. புக் பண்ண முடியாதவங்க நெக்ஸ்ட் டைமும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதே போல் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நீங்களும் புக் பண்ணிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இருக்கக்கூடிய 3 புக்கிங் பற்றின தகவலும், ஜூலை மாதத்துக்கான 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கடைசி வாய்ப்பு ஆன்லைனில் ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷனும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்கு போகும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற முக்கியமான இஷ்யூ லைனில் நின்று சாமி பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே கஷ்டப்பட்டு சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா லட்டு வாங்குறதுக்காக நம்ம லட்டு கவுண்டர்லேயும் லைனில் போய் நிற்போம், ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி இப்போ லட்டு கவுண்டர்ஸில் புதுசாக ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோதனை அடிப்படையில் இது கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின கூடுதல் தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில் ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் 4 மணிக்கு மேலே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ டைமு 7:15 ஆகுது. இப்போ டைமோட ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கான டோக்கன்ஸில் 3371 டிக்கெட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுப்பாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 விதமான டிக்கெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று இந்த எஸ்எஸ்டி டோக்கன், இது வாங்கிட்டு நடந்தும் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஓன் வெஹிக்கிளில் போகலாம், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, ஸ்கேன் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இதுவே நீங்கள் திவ்ய தரிசன டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 4 கவுண்டர்களில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோக்கன் வாங்கினீங்கன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு மேலே ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போயிட்டு 1200வது படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் உங்களுக்கு அந்த டோக்கனுக்கான தரிசனத்தில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் வாங்கிட்டு அவங்க பஸ்ஸில் போயிட்டாங்கன்னா தரிசனம் பார்க்குறது சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் டோக்கன் வாங்கிட்டு தெரியாமல் நடந்து போகாமல் போயிடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக லட்டு கவுண்டரில் முக்கியமான ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம லட்டு கவுண்டரில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி லட்டு வாங்குறதுக்காக நிற்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்ம இதுலேயே 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் இருந்துச்சுன்னா அந்த தர்ஷன் டிக்கெட்டை என்ட்ரி பண்ணி அதோட நம்பரை என்ட்ரி பண்ணி நம்ம எத்தனை லட்டு வேணும்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய QR கோடு வச்சு நம்ம UPI மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தடு தான் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நமக்கு லட்டு நம்ம இதிலே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டும் நம்ம பண்ணிட்டோன்னா அந்த ரிசிப்டும் இதிலே உங்களுக்கு வந்துடும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கவுண்டரில் கொடுத்துட்டு நம்ம லட்டை வாங்கிக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் கேஷ் பே பண்ணணும் அப்படின்றது இல்லை. இதிலே 2 ஆப்ஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா லட்டு பிரசாதம் வித் தர்ஷன் டிக்கெட், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தர்ஷன் டிக்கெட் நம்பரை என்ட்ரு பண்ணி எத்தனை லட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லட்டுஸும் இதில் ஆட் பண்ணி நம்ம அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வாங்கிக்கலாம். இதிலே உங்களுக்கு வடை இதெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வித்தவுட் தர்ஷன் டிக்கெட்டில் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம லட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெஷினை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை லட்டு கவுண்டர்களை கூட்டத்தில் அதிக நேரத்தையும் குறைக்க பக்தர்களுக்கு இந்த கியோஸ் மெஷின் பார்த்தீங்கன்னா கியோஸ் மெஷின்கள் மூலம் லட்டு வாங்கக்கூடிய டிக்கெட்டுகளை முறையை TTD வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பக்தர்கள் கியோக்ஸில் தனது தரிசன டிக்கெட் எண்ணை உள்ளிட்டு தனக்கு தேவையான லட்டுகளின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுத்து UPI மூலம் பணம் செலுத்த வேண்டும். பின்னர் லட்டு கவுண்டர்களில் அந்த ரசீது வழங்கப்பட்டு அங்கேயே நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நியூஸுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களே, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமலை ஸ்ரீவாரி லட்டு கவுண்டரில் TTD கியோஸ்க் இயந்திரங்களை அமைத்துள்ளது. பக்தர்கள் அன்னப்பிரசாத அறக்கட்டளைக்கு ரூபாய் 1 முதல் 99,000 வரைக்குமே அந்த மெஷின் இதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதை நன்கொடையாக நம்ம ஈஸியாக UPI மூலமாக வழங்கிக்கலாம். இப்போ TTD ஆரம்பத்தில் இந்த கியோக்ஸ் இயந்திரங்களை கிடைக்க செய்ததாக அறியப்படுகிறது. இப்போ UPI மூலம் பணம் செலுத்தி லட்டு பெறக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி லட்டு கவுண்டர்களில் TTD கியோக்ஸ் இயந்திரங்களை அமைத்துள்ளது. பக்தர்கள் 1 ரூபாய் முதல் 99,000 வரைக்கும் அன்னப்பிரசாத அறக்கட்டளைக்கு நம்ம எளிதாக நன்கொடை கொடுக்கலாம். ஆரம்பத்திலேயே இந்த இயந்திரங்களை கிடைக்க செய்ததாக அறியப்படுகிறது. இந்த வரிசையில் இது லட்டுகளுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது மற்றும் 5 கியோஸ்களுக்கு கிடைக்க செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் இந்த கியோஸ்களில் தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் டோக்கன்களின் எண்ணை உள்ளிட்டு லட்டுகளின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
10 முதல் 15 லட்டுகள் வரைக்கும் பெறலாம். அதன் பிறகு பக்தர்கள் தங்கள் மொபைல் மூலம் தோன்றும் குறியீட்டை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தினால் அவர்களுக்கான ரசீது கிடைக்கும். அதன் மூலம் அவர்கள் நேரடியாக லட்டு கவுண்டருக்கு சென்று லட்டு பிரசாதங்களை பெறலாம். தரிசன டோக்கன்கள் அல்லது டிக்கெட் இல்லாத பக்தர்கள் தங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு 2 லட்டுகளை வந்து பெறலாம் சொல்லியிருக்காங்க. லட்டுகளின் இருப்பு மற்றும் கூட்டத்தை பொறுத்து இந்த எண்ணிக்கை மாறுபடும். இந்த செயல்முறை சில நாட்களுக்கு தொடரவும் பற்றாக்குறையை சரி செய்யவும் இந்த திட்டம் வந்து வகுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் இல்லைன்னா 2 லட்டு வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். சரி, நமக்கு தர்ஷன் டிக்கெட் இல்லைன்னா 2 லட்டு வந்து ஆதார் நம்பர் வச்சு வாங்கிக்கலாம். இதுவே வந்து நமக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா 10லேருந்து 15 லட்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வந்து இதில் ஆட் பண்ணி யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு போய் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு வந்து இப்போ இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து மெஷினை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பக்தர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் இந்த மெத்தட் வந்து பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து இப்போ எங்கே போனாலுமே நம்ம ஜிபே தான் யூஸ் பண்ணுறோம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த லட்டு கவுண்டரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மெஷினும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் புதுசாக லட்டு கவுண்டரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிங்க. ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க தர்ஷன் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மீடியம் க்ரௌட் தான். ஸோ நாங்கள் 300 தர்ஷன் கியூக்கு வந்து 11:30 மணிக்கு என்ட்ரு ஆனோம். 2 மணிக்கு தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். வெயிட்டிங் ஹாலில் நாங்கள் வெயிட் பண்ணலை. ஸோ ஆஃப்டர் தர்ஷன் நாங்கள் வந்து 2:30 மணிக்கு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. க்ரௌட் அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சீனியர் சிட்டிசன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆகியிருந்துச்சு. ஸோ எந்தெந்த டேட்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பிட்ட சில நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல். அதாவது 23லேருந்து 30 வரைக்கும் பிரம்மோற்சவ நாட்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் 7ஆம் தேதி 8ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலை. மீதி எல்லா நாளுக்குமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தட்கல் முன்பதிவுக்கான ஆதார இணைக்கும் பணியை வந்து IRCTC வந்து தொடங்கியிருக்காங்க. ஆதார் அட்டையில் இருக்கும் பெயரும் இணையதளத்தில் பதிவு செய்யும் பெயரும் ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டுமே ஆதார் எண் இணைக்கப்படுகிறது. கடைசி நேர சிக்கலை தவிர்க்க பயனாளர்கள் தங்களது இணையதள கணக்குகளுடன் ஆதாரை முன்கூட்டியே இணைக்க IRCTC நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இது யாருக்குன்னா ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியமான அப்டேட்டு. ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய சுற்றுலா பஸ்கள் திருப்பதிக்கான தர்ஷன் டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிடி ஏற்கனவே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. APSRTCலேயும் கேன்சல் தான். இப்போ நமக்கு இருக்க சான்ஸ்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறப்போ அந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் இப்போ வந்து நம்ம புக் பண்ணுறது. அதை விட்டோம் அப்படின்னா நேரடி சர்வ தர்ஷனம் இல்லைனா SST டோக்கன், ஆஃப்லைன் ஹோமம் இல்லைனா ஆன்லைன் ஹோமம், இந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக சுற்றுலாத்துறை பேரில் போலி இணையதளங்களை தொடங்கி அரை முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் கிட்ட மோசடி செஞ்சுருக்கிறதா சைபர் கிரைம் போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே போல் டிடிடியும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஃபிஷியலாக எங்களோட வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது, அதில் புக் பண்ணி நீங்கள் உங்களோட பணத்தை இழந்துடாதீங்கன்னு சொல்லிட்டும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அவேராக இருங்க. ஸோ APSRTC டிக்கெட்டும் இப்போ 300 கிடையாது. தமிழ்நாடு டூரிசம் டிக்கெட்ஸும் இப்போது ஸ்டாப் பண்ணது, திரும்ப ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. காலையில் 11 மணிக்கு வந்து செப்டம்பர் மாதத்துக்கான VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா நமக்கு பிரம்மோற்சவ நாட்களையுமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 24ஆம் தேதி மட்டும் ஓப்பன் பண்ணல, மீதி எல்லா நாளுக்குமே பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் 300 டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட்டில் நீங்கள் வந்து 2வது புரட்டாசி சனிக்கிழமை போகிறீங்க இல்லை பிரம்மோற்சவ நாட்களில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரௌடு இருக்கும், ஸோ கொஞ்சம் சிரமமும் இருக்கும். இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன அங்க பிரதர்ஷன டிக்கெட் வித்தின் 1 மினிட்லேயே ஃபுல்லாகிடுச்சு. நமக்கு பிரம்மோற்சவ நாட்கள் க்ளோஸ்டு. பிரம்மோற்சவ நாட்களுக்கு ஓப்பன் பண்ணலை, எப்பயுமே ஃப்ரைடேஸில் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் தேதி அன்றைக்கும் வந்து ஓப்பன் பண்ணலை. மீதி நாட்களுக்கு மட்டும் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நேற்று திருமலையில் 87,254 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில்லாகி கிருஷ்ணதேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிலா தோரணம் வரைக்கும் இருந்தது, இப்போ கிருஷ்ணதேஜா வரைக்கும் இருக்குது. ஸோ நாளைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிரும். 24 ஹவர்ஸ் தான் வந்து ஆகுது. வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸ் இப்போல்லாம் கொஞ்சம் ரஷ் அதிகமாக தான் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததான் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட்டோட அப்டேட் வந்து பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 தரிசன டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் 2வது சனிக்கிழமை புரட்டாசி திருமலைக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கடைசி வாய்ப்பு 300 தான். ஏன்னா வர்ச்சுவல் சேவாலையும் வந்து ஓப்பன் பண்ணலை, ஆர்ஜித சேவா டிக்கெட் இல்லை, சீனியர் சிட்டிசன் இதெல்லாமே வந்து பிரம்மோற்சவனால கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இருக்க ஒரே சான்ஸ் வந்து 300 டிக்கெட் தான்.
நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் ஆகும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதத்துக்கு எல்லா டிக்கெட்டுக்குமான அக்கமடேஷன் புக்கிங் மதியானம் 3 மணிக்கு நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. இதில் திருமலா திருப்பதி அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் 2 பேத்துக்கு மினிமமாக நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் கம்பல்சரி இருந்தால் தான் புக் பண்ண முடியும். ரூமும் வந்து உங்களுக்கு அந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கனாலும் அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் நமக்கு ரூம் வந்து காட்டும், மீதி டேஸ் எதுவும் காட்டாது. கீழ் திருப்பதியில் எங்கே உங்களுக்கு ஸ்டே பண்ணோம் அப்படின்னா விஷ்ணு நிவாசமோ இல்லைனா வந்து ஸ்ரீனிவாசமோ மாதவம் எங்கே ஸ்டே பண்ணணுனாலும் நீங்கள் ரூம் வந்து புக் பண்ணோனாலே கண்டிப்பாக தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். இதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் சீனியர் சிட்டிசன் வந்து உங்களோட அட்டண்டன்ட் கூட சேர்த்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிங்கிளாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங்கான லிங்க் காட்டாது. அக்கமடேஷன் 2 பேத்துக்கு பண்ணியிருந்தால் தான் லிங்க் காட்டும். அதே போல் நாளைக்கு காலையில் வந்து ஜூலை மாதத்துக்கான பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இதை தவிர இருக்கக்கூடிய அப்டேட்னு பார்த்தோன்னா நமக்கு ஜூலை மாதத்துக்கான கடைசி 300 ரூபா டிக்கெட்டோட ஆப்ஷன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். இது வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து 1600 பே பண்ணோன்னா 2 பேர் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 2 பேர் தர்ஷன் பார்க்கலாம். உங்களுக்கு 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஹோமம் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும். அங்கே ஸ்கேன் பண்ண காப்பியில் நம்ம வந்து தர்ஷனே போக முடியும். ஹோமம் அட்டன் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும் அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கிங்க. ஆஃப்லைனில் ஹோமம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 50 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், இன்னைக்கு காலையில் தான் டுடே ஹோமம் டிக்கெட் ஆல்ரெடி ஃபினிஷ்டு 50%க்கு தான் வந்து கொடுத்ததா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் 50 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிஸ் அப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த ஹோமம் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.